அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் யோபுவை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம். ஊஸ் என்ற நாட்டில் தேவனை அஞ்சியும் நீதியுடனும் வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவரின் பெயர் யோபு. தேவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அவர் நடத்தினார். யோபுவுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். அவரிடம் அதிகமான செல்வமும் மாடுகளும் ஆடுகளும் இருந்தன. தேவன் அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். ஒரே நாளில் யோபு தனது செல்வத்தையும் தனது பிள்ளைகளையும் இழந்தார். ஆனால் அந்த வேதனையிலும் அவர் தேவனை குற்றம் சொல்லவில்லை. யோபுவின் உடல் முழுவதும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டது. அவர் கடும் வேதனையில் இருந்தாலும் தேவன் நல்லவரே என்ற நம்பிக்கையை விடவில்லை. யோபுவின் நண்பர்கள், நீ ஏதோ பாவம் செய்ததால் இப்படி நடந்தது என்று சொன்னார்கள். ஆனால் யோபு தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். தேவன் யோபுவிடம் பேசினார். தமது வல்லமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தினார். யோபு தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தினார். தேவன் யோபுவின் வாழ்க்கையை மீட்டார். அவருக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை அளித்தார். யோபு நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நாமும் இறை நம்பிக்கையோடு செபிப்போம். நம்புங்கள், செபியுங்கள், நல்லதே நடக்கும்.